வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, ஏசியா கப் 2024 உமன்ஸுக்கான ஏசியா கப் மேட்சுக்கான பிரிவி தான் பார்க்க போறோம். இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் ரெண்டாவது மேட்சுக்கான பிரிவி தான். நம்ம வந்து எல்லா மேட்சுக்கான வீடியோஸும் கண்டிப்பா கவர் பண்ண முடியாது, ஏன்னா டிஎன்பிஎல் அது எல்லாமே இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் இந்தியா சீரீஸ் இருக்குது உடனடியா. ஸோ அதனால இந்தியா விளையாடக்கூடிய உமன்ஸ் மேட்ச் மட்டும் நம்ம வந்து கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து கவர் பண்ணுவோம். ஆனா டீம்ஸ்னு வரும்போது எல்லா மேட்சுக்கான டீம்ஸ், அதாவது ஃபைனல் டீமும் டெலகிராம் சேனல்ல கண்டிப்பா உங்களுக்காகவே கொடுப்போம். மறக்காம நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பிளே ஃபேண்டசி டெலகிராம் சேனல்ல லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஃப்ரீயா உங்களுக்காகவே கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆப் தான், அதாவது குபேர் ஆப்பை வந்து நிறைய பேர் இன்னுமே கரெக்டா பயன்படுத்திக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இந்த ஆப்ல வந்து எந்த ஆப்ல இல்லாத அளவுக்கு பெஸ்ட் ஃபியூச்சர்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டியோ ஆப்ஷன் அப்படின்னு, நீங்க கேப்டன் போட தேவையில்லை, வைஸ் கேப்டன் போட தேவையில்லை, ஒரு டீம் கிரியேட் பண்ணணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் அவங்களே ஒரு 5 பேர் வந்து நல்லா ஆடக்கூடிய ஒரு 5 பிளேயர் கொடுத்துருவாங்க. அதுல ஒரே ஒரு பிளேயரை வந்து நீங்க செலக்ட் பண்ணால் போதுமானதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து மந்தனா இல்ல கவுரு, அதுக்கப்புறம் ஜெமிமா ரோட்ரிகஸ், தீபி சர்மா, இப்படி ஒரு 5 பேர் கொடுக்குறாங்கன்னா அதுல ஏதாச்சும் ஒரு பிளேயரை வந்து நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும், ஈஸியா வின் பண்ணக்கூடிய மெத்தட் தான். அது போக நமக்கு நார்மலா விளையாடக்கூடிய கிளாசிக் மோட் அவைலபிளா இருக்கு. டியோ, அதாவது ஒன் பிளேயர் ஃபேண்டசி, குயின்டோ, இது வந்து கொஞ்சம் ட்ரேடு பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன். அடுத்து வந்து நீங்க செகண்ட் இன்னிங்ஸ்லயும் நார்மலா விளையாடக்கூடிய டீம்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். டியோ கூட செகண்ட் இன்னிங்ஸ்ல பிளே பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கு. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் கொடுக்குறாங்க, ஜிஎஸ்டி ஃப்ரீயா கொடுக்குறாங்க நமக்காகவே. ஸோ இது வரைக்கும் நீங்க வந்து குபேரா ஃபேண்டசி ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அடுத்து மேட்ச், இந்த மேட்ச் வந்து எங்க நடக்கு இந்த ஏசியா கப் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால வச்சுதான் நடக்கு. ஸ்ரீலங்கால வந்து இப்பதான் இந்த பிச்சை வந்து பயங்கரமா யூஸ் பண்ணாங்க. லங்கா பிரீமியர் லீக் மென்ஸுக்கு யூஸ் பண்ணாங்க. அதாவது இந்த தம்புல்லாங்கிற ஒரு கிரவுண்ட் இருக்கு. ஸோ அங்கதான் இந்த மேட்ச் வந்து நடத்துறாங்க. அந்த பிச்சு வந்து நல்லா இப்ப வந்து யூஸ்டு பிச்சா தான் இருக்கு. ஏன்னா இப்பதான் லங்கா பிரீமியர் லீக் போட்டு அடின்னு அடிச்சாங்க. காலையில ஒரு மேட்ச், நைட் ஒரு மேட்ச் அப்படி சொல்லி மாத்தி மாத்தி இந்த பிச்சு நல்லா பண்ணாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான யூஸ்டு பிச்சு தான். அதனால பெர்ஃபெக்டா இருக்கும், பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி. குறிப்பா அந்த பிச்சில் வந்து நல்லா ஹை ஸ்கோர் வந்தது நீங்க பாத்திருப்பீங்க. நம்ம லங்கா பிரீமியர் லீக்ல ஃபுல்லா வந்து டாமினேட் பண்ணது வந்து நம்ம பேட்ஸ்மேன் தான் வந்து டாமினேட் பண்ணாங்க. அதனால பேட்டிங் சாதகமாவே டீம் போடலாம். ஸோ பிச் ரிப்போர்ட் வந்து பாத்துக்கோங்க. ஓவராலா இந்த பர்டிகுலர் பிச்ல உமன்ஸுக்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதாவது இன்டர்நேஷனல் மேட்சும் இருக்கு, மென்ஸ் விளையாண்டதை நம்ம கேட்கணும். இப்போ பாக்குறது உமன்ஸுக்கு பாக்குறதுனால உமன்ஸ் வந்து டோட்டலா இந்த பிச்ல 3 மேட்ச் ஆடி இருக்கிறாங்க. ஒரு பேட்டிங் ஃபர்ஸ்டும் 2 பேட்டிங் செகண்டும். டாஸ் வின் பண்ற கேப்டன் வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பவுல் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது 3 மேட்ச்ல 6 இன்னிங்ஸுமே பிலோ 150 தான் அடிச்சிருக்காங்க. எல்லா இன்னிங்ஸுமே 150 தான். ஹை ஸ்கோரே இந்த பிச்ல இந்தியா தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 138. லோ ஸ்கோர் ஸ்ரீலங்கா 125க்கு 7 விக்கெட் போயிருக்கு. ஆவரேஜான ஸ்கோரே நீங்க ஒரு 120ல இருந்து 130 தான் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா நம்ம மென்ஸ் மாதிரி உமன்ஸும் 200+ அடிக்கிறது ரொம்ப ரேர். அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க வேணாம். 150 அடிக்கிறதே ஒரு பெரிய ஸ்கோரா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து இந்தியாவோட பாசிபிள் லெவல், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யார் இன்னிங்ஸ் ஓபன் பண்றான்னு பார்த்தோம்னா ஷிஃபாலி வர்மாவும் ஸ்மிருதி மந்தனாவும் தான் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஷிஃபாலி வர்மா ஒரு ஹார்டு ஹிட்டர், அதே போலதான் ஸ்மிருதி மந்தனாவும் ஒரு ஹார்டு ஹிட்டர். பட் ஸ்மிருதி மந்தனா வந்து இப்போ அவங்களோட எப்படி சொல்றது ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த நம்ம விளாண்ட நம்ம சவுத் ஆப்பிரிக்கா T20 இருக்கட்டும், ஓடிஏயா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த ஆஸ்திரேலியா கூட இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மந்தனாவோட பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா அந்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து ஆடுறாங்க. அதே மாதிரி ஸ்மிருதி மந்தனா வந்து இப்போ ஒரு 3 T20 இருக்கு ஓவராலா அப்படின்னா, அதுல வந்து ஏதாச்சும் ஒரு T20 பெஸ்டான ரிசல்ட் கொடுத்துருவாங்க. மீதி 2 மேட்சுமே ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட இதே அப்படிதான், அடிச்சா பயங்கரமான ஸ்கோர், இல்ல அப்படின்னா ஸ்கோர் இல்லை, அந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஷிஃபாலி கிட்ட இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் நீங்க எதிர்பார்க்கலாம். அதிகபட்சமா ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா பாகிஸ்தானோட பவுலிங் வந்து ரொம்ப கேவலமான பவுலிங் கிடையாது. இப்போ நீங்க ஒரு பங்களாதேஷ் அப்படின்னா கூட ஸ்கோர் பண்ணுவாங்க. பாகிஸ்தான் பவுலிங் ஓரளவுக்கு வந்து உமன்ஸ் பவுலிங் வந்து நல்லாவே தான் இருக்கும்.
அண்ட் மந்தனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 ரன் வரைக்கும் ஸ்கோர் பண்றதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாவே இருக்கு. அதனால ஒரு 40 பாயிண்ட் வந்து நீங்க மந்தனா கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து ஹேம்லதா ஒரு டீசெண்டா ஆடக்கூடிய ஒரு பிளேயர், ரொம்ப ஒரு அதிரடியோ இல்ல ரொம்பவும் உருட்டி ஆடக்கூடிய பிளேயர் கிடையாது. ஒரு 15 பால்ல ஒரு 20 ரன், ஒரு 25 பால்ல ஒரு 30 ரன் அந்த மாதிரிதான் ஆடுவாங்க. நல்ல நார்மலா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அவங்க பேட்ல இருந்து நம்ம வந்து ஒரு 25ல இருந்து 30 ரன் நீங்க எதிர்பார்க்கலாம். அதிகபட்சமா நீங்க அவங்க கிட்ட இருந்து ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து கவுரை பொறுத்த வரைக்கும் இந்தியா டீமோட ஒரு பெரிய தூண் அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் ஆடலைன்னா அன்னைக்கு கவுர் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டீசெண்டா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். குறையாம கவுர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25ல இருந்து 30 ரன் இந்த இதுக்குள்ள வந்து கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 20 பிளஸ் இல்ல ஒரு 24 அந்த மாதிரி கூட அவங்க வந்து கண்டிப்பா ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய பிளேயர். பவுலிங் ஆப்ஷன்லாம் பெருசா பண்ண மாட்டாங்க, ரொம்ப ரேர் தான். அடுத்து ஜெமிமா வந்து எப்படின்னா இப்போ டாப் ஆர்டர்ஸ் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஷிஃபாலி, மந்தனா, ஹேம்லதாலாம் கொஞ்சம் சரியா ஆடல அப்படின்னா அன்னைக்கு ஜெமிமா ரோட்ரிகஸ் ஒரு சூப்பர் ஸ்டாரா பயங்கரமா ஆடி கொடுப்பாங்க. எல்லாரும் நல்லா ஆடினாங்க அப்படின்னா அவங்களுக்கான பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஸோ அவங்க இல்லை அப்படின்னா கடைசி ஒரு 3 ஓவர் 4 ஓவர்ல அடிக்கும் போது பெருசா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த மேட்சோட சிச்சுவேஷனை பொறுத்துதான் ஜெமிமா ரோட்ரிகஸோட ரோல் வந்து அதிகமா இருக்கும். விக்கெட் டப்புன்னு விட்டாங்கன்னா ஜெமிமா ரோட்ரிகஸ் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. விக்கெட் விழல அப்படின்னா பெருசா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் நீங்க எதிர்பார்க்கலாம். குறையாம ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட் கூட அவங்க கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து ரிச்சாகோஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. பேட்டிங் ஓரளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு, தவிர பெருசா ஃபுல்லா பேட்டிங் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து நீங்க குறையாம ஒரு 30 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். ஏன்னா பேட்டிங் வந்து ஒரு 15 ரன் ஆடி கொடுத்தாலும் போதுமானது. ஏன்னா ஒரு 2 கேட்ச் பிடிச்சிட்டாங்கன்னா அதுல ஒரு 16 பாயிண்ட் பிளேயிங் லெவல்லாம் சேர்ந்து அட்லீஸ்ட் பேட்டிங்ல ஒரு 10 பாயிண்ட் வச்சுக்கோங்க. 10 ரன் அடிச்சு 10 பாயிண்ட், பிளேயிங் லெவல்ல இருந்தே ஒரு 4 பாயிண்ட், ஒரு 2 கேட்ச் இல்லைன்னா ஸ்டம்பிட் ஏதோ ஒன்று பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 16 பாயிண்ட் எடுத்தா கூட குறையாம அந்த 30 பாயிண்ட் டார்கெட் பண்ணிடுவாங்க அந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடியவங்க. அடுத்து தீபி சர்மா நம்ம இந்தியா டீமோட ஒரு மெயின் ஆல்ரவுண்டர், பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு தரமான ஆல்ரவுண்டர். பட் பேட்டிங் வாய்ப்பு இந்த மேட்ச்ல வந்து ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா 6 பேர் அவுட், 5 பேர் அவுட் ஆகி போனதுக்கு அப்புறம் தான் தீபி சர்மாக்கான பேட்டிங் வாய்ப்பே கிடைக்கும். குறிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா பேட்டிங் பண்ணாங்கன்னா கூட கம்ப்ளீட்டா 20 ஓவர் ஆடும்போது பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குமே தவிர மற்றபடி கிடைக்காது. ஆனா தீபி சர்மாட்ட இருந்து நம்ம குறையாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் கூட நீங்க எதிர்பார்க்கலாம். இல்ல அப்படின்னா ஒருவேளை இந்த மேட்ச்ல அவங்க ஒரு விக்கெட் தான் எடுக்காங்க அப்படின்னாலும் ஒரு பேட்டிங் வாய்ப்புல ஒரு 20 ரன் 15 ரன் ஸ்கோர் பண்ணாலும் குறையாம நம்ம தீபி சர்மாட்ட இருந்து ஒரு 50 பாயிண்ட் வந்து கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பூஜா வெஸ்ட்ராக்கர் ஒரு நல்ல ஒரு மீடியம் ஃபாஸ்ட் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர், பிளஸ் பேட்டிங் பேக்கப் இருக்கு. இருந்தாலும் ஒரு இப்போ ஒரு ஆஸ்திரேலியா மாதிரி டீம் அப்படி விளையாடும் போது அவங்க வந்து விக்கெட் விடுவாங்க, ஒரு விக்கெட் எடுப்பாங்க. ஆனா பாகிஸ்தான் கூட வந்து கம்ப்ளீட்டா விக்கெட் விடுறதுக்கான வாய்ப்பு கம்மி. பூஜா வெஸ்ட்ராக்கர் சவுத் ஆப்பிரிக்கா T20 அந்த இதெல்லாம் ஆடும்போது சரியான ஃபார்ம்ல ஆனாங்க. 2 விக்கெட் நம்ம வந்து கண்டிப்பா பூஜா வெஸ்ட்ராக்கர் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம், அதாவது எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்ரேயா பட்டேல் ஆர்சிபி பிளேயர், இந்தியன் மெயின் ஸ்பின்னர்ல வந்துட்டாங்க. பிளஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் விக்கெட் எடுத்த அன்னைக்கு ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் அந்த மாதிரி எடுப்பாங்க. இல்லையா பெருசா விக்கெட்டே எடுக்க மாட்டாங்க. பட் குறிப்பா ஏன்னா அவங்க கம்ப்ளீட்டா ஒரு 4 ஓவர் பவுல் பண்ணிடுறாங்க. அதனால ஒரு விக்கெட்டாச்சும் நீங்க ஸ்ரேயா பட்டேல்ல இருந்து கண்டிப்பா நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு 30 பிளஸ் பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். அடுத்து ரேணுகா சிங் இவங்க வந்து ஒரு மீடியம் ஃபாஸ்ட் போலர். இந்தியா டீம்ல 2 மீடியம் ஃபாஸ்ட் தான் வச்சிருக்காங்க. ஒன்னு வந்து பூஜா வெஸ்ட்ராக்கர், இன்னொன்னு வந்து ரேணுகா சிங் தான் வச்சிருக்காங்க. இவங்களும் அப்படியே தான். எப்படின்னா விக்கெட் எடுத்தா 3 விக்கெட் 4 விக்கெட் அந்த மாதிரி எடுப்பாங்க. இல்லைன்னா சிலருக்கு விக்கெட்டே எடுக்காமலாம் போயிருக்கிறாங்க. பட் குறையாம வந்து ஒரு 4 ஓவர்ல அட்லீஸ்ட் ஒரு 3 ஓவர் பவுல் பண்றதுனால நீங்க ஒரு விக்கெட்டாச்சும் ரேணுகா சிங் இருந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து ராதா யாதவ் ஒரு மெயின் ஸ்பின்னர், அதாவது 3 முக்கியமான மெயின் ஸ்பின்னர் இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் ராதா யாதவ், அதாவது தீபி சர்மா, ஸ்ரேயா பட்டேல், ராதா யாதவ். அதாவது பொதுவா உமன்ஸ் மேட்ச்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் டு வின் இந்த ஃபார்முலா தான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை ஆகும். ஸ்பின்னர் நல்லா இருந்தா அந்த டீம் வந்து பயங்கரமா வின் பண்ணுவாங்க. அதனால ஸ்பின் டு வின் ஃபார்முலா தான். ராதா யாதவ் கிட்ட இருந்து நீங்க கண்டிப்பா 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா ஆடும்போது நல்லா விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாங்க. சோ இந்தியாவோட ஃபுல் பாசிபிள் 11 இதுதான். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஷிஃபாலி வர்மா, மந்தனா, ஹேம்லதா, கவுரு, ரோட்ரிகஸ், ரிச்சாகோஸ் 6 தரமான பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. பவுலிங்ல 5 தரமான பவுலிங் வச்சிருக்காங்க. தீபி சர்மா, பூஜா வெஸ்ட்ராக்கர், ஸ்ரேயா பட்டேல், ரேணுகா சிங்,
ராதா யாதவ். இதுல 2 பேர் ஃபாஸ்ட், 3 பேர் வந்து ஸ்பின் வச்சிருக்காங்க. ஏன்னா ஸ்பின் டு வின் ஃபார்மா இருக்கு. அடிஷனலா அட்வான்டேஜ் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா ரிச்சா கோஸுக்கு வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. நம்ம தீபி சர்மா, பூஜா வெஸ்டேக்கருக்குலாம் வந்து ஸ்பின்னிங் ஆப்ஷன் பிளஸ் நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து பேட்டிங் வாய்ப்பு இருக்கு. எப்பயாச்சும் ரொம்ப ரேரா ஹேம்ல தான் பவுல் பண்ணலாம், இல்லைன்னா சிஃபாலி வர்மா கூட பவுல் பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி சின்ன டீமுக்குள்ள அவங்க, பாகிஸ்தான் சின்ன டீம் கிடையாது, ஒரு ஆவரேஜான டீம் கூட அவங்க பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இதுதான் இந்தியாவோட ஒரு பாசிபிள் லெவல். நம்ம டீம்ல இருந்து, இந்தியா டீம்ல இருந்து ஒரு ஸ்மால் லீக்குக்கோ, ஒரு மினி கிராண்ட் லீக்குக்கோ, இல்ல மெகா கிராண்ட் லீக்குக்கோ யார கேப்டன் வைஸ் கேப்டனா போடலான்னு பார்த்தோம்னா, வரிசையா பார்க்கும்போது ஸ்மிருதி மந்தனாக்கு வந்து ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல வரக்கூடிய பிளேயர். அதே போல தீபி சர்மாக்கு வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். பூஜா வெஸ்டேக்கருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். ராதா யாதவுக்கு வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க போகலாம். அதாவது நம்ம வந்து ஒன்லி ஸ்மால் லீக் மட்டும் பேசல, மினி கிராண்ட் லீக்கும் பார்க்கணும், மெகா கிராண்ட் லீக்கும் பார்க்கணும். அப்படிங்கும் போது நீங்க மந்தனா, தீபி சர்மா, பூஜா வெஸ்டேக்கர், ராதா யாதவ் இந்த 4 பேருக்குமே உங்களுடைய டீம்ஸ்ல வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மேட்ச்ல 2 கேம் சேஞ்சர் பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஹேம்லதாவை வந்து கேம் சேஞ்சரா யூஸ் பண்ணிக்கலாம். சரி, கேம் சேஞ்சர், ஏன்னா அவங்கள வந்து யாருமே பெருசா ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்ரேயங்கா பட்டேலையும் ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல நீங்க வந்து இந்தியா டீம்ல இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்தியாவோட பாசிபிள் 11 வித் ப்ரெடிக்ஷன். அதிகமா பாத்தீங்க அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா ஒரு 40 பாயிண்ட் எதிர்பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தீபி சர்மாட்ட இருந்து ஒரு 50 பாயிண்ட், பூஜா வெஸ்டேக்கர்ட்ட இருந்து ஒரு 60 பாயிண்ட், ராதா யாதவ்ட்ட இருந்து 60 பாயிண்ட். ஒரு 4 பிளேயர்ட்ட இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 12, 17, 21, 210 பாயிண்ட் வந்து 4 பிளேயர்ஸ் நம்ம கவர் பண்றோம். மீதி எல்லாருமே ஆவரேஜா வாங்கி கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். அதுல வந்து உங்களுடைய பெஸ்ட்டை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜான டீம் தான். ரொம்ப இப்போ ஒரு ஆஸ்திரேலியா மாதிரியோ, இல்ல ஒரு சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியோ, வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ரொம்ப ஆடக்கூடிய டீம் வந்து அவங்க கிடையாது. ஒரு இங்கிலாந்து மாதிரி ஒரு டீம் கிடையாது. கொஞ்சம் இந்தியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய டீம் தான். இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது பெராசாவும் அமீன் தான் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா பெராசா வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டர். எப்படி வந்து ஸ்மிருதி மந்தனாவை சொல்றோமோ அதே மாதிரி சிஃபாலி வர்மாவை சொல்றோமோ அதே மாதிரி வந்தா வருது போனா போகுது. இப்போ ஒரு 5 T20 ஆடுறாங்க வைங்க ஒரு சீரீஸ்ல, அதாவது 2 T20 தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, மீதி 3 T20 ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுப்பாங்க. மேக்சிமம் நீங்க அவங்க கிட்ட இருந்து ஒரு 15ல இருந்து 20 ரன் எதிர்பார்த்து ஒரு 20 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். அதிகபட்சமாவே நீங்க ஒரு 20 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். ஆனா அமீன் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், கொஞ்சம் நல்லாவே ஆடக்கூடிய டேலண்டான உள்ள பிளேயர். ஒரு 5 T20 இருக்குன்னா ஒரு 2 T20 நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க, ஒரு T20 ஆவரேஜான ரிசல்ட், மீதி 2 ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுப்பாங்க. ஸோ 5க்கு 3 ஒரு நல்ல ஸ்கோர் தான். ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்குமே அவங்க ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது 20க்குள்ள தான் அவங்களையும் இந்தியா பவுலர் ஸ்டாப் ஆர்டர்ஸ் வந்து கட்டுப்படுத்திடுவாங்க அப்படின்னு தான் தோணுது. அதுக்கு அடுத்து அலி. ஸோ அந்த டீமோட விக்கெட் கீப்பர் எம்எல்ஏ வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருப்பாங்க உங்களுக்கு. அதுக்கு அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ அல்வியும் வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல தான் போட்டிருக்காங்க. ஸோ யார் மோஸ்டா அலி தான் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தானுக்கு. ஆனா இவங்களும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிளேயர் தான். பட் இவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம் அப்படிங்கிறதுனால ஒரு 15 ரன் ஆடி ஒரு 2 கேட்சோ இல்ல அட்லீஸ்ட் ஒரு கேட்ச் பிடிச்சாலும் பாத்தீங்க அப்படின்னா குறையாம வந்து ஒரு 30 பாயிண்ட் அவங்களால எடுத்து கொடுக்க முடியும். ஒரு 28, 27 அதெல்லாம் வந்துடும் அவங்க கிட்ட இருந்து. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நிடாதார் வந்து அந்த டீமோட கேப்டன். பிளஸ் எப்படி நம்ம டீம்ல வந்து தீபி சர்மா பெஸ்ட் ஆல்ரவுண்டர் சொல்றோமோ அதே மாதிரி அங்க வந்து பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா பவுல் பண்ணுவாங்க. ஸ்பின்னர் எப்படி பார்த்தாலும் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. பேட்டிங்ல ஒரு 15ல இருந்து 20 ரன் ஆடி கொடுத்து குறையாம ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட் அவங்க கிட்ட நம்ம தாராளமா எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ரியாஸ் வந்து நல்லா ஆடக்கூடிய பிளேயர், ரொம்ப நின்று நிதானம் ஆடக்கூடிய பிளேயர், அவசரமே பட மாட்டாங்க. பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஓடிஐல T20 விட அவங்க வந்து ஓடிஐல வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த இங்கிலாந்து சீரீஸ் அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் கூட தான் நல்லாவே ஆனாங்க அவங்களோட ரீசெண்ட் மேட்சஸ்ல. குறையாம அவங்க ஒரு 30 பாயிண்ட் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு ஏன்னா ஆல்ரவுண்டருக்கு வந்து ஒண்ணு இப்ப வந்து அவங்க வந்து இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஒரு விக்கெட் எடுத்துட்டு விக்கெட் ரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ரன் அடிக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு 25 ரன் அடிச்சுட்டு விக்கெட் வந்து 0 விக்கெட்னு போலாம். அதுதான் ஆல்ரவுண்டரோட பிளஸ். ஏன்னா
எதிராச்சும் ஒண்ணுல வந்து பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாங்க எப்படி பார்த்தாலும். அதுவே விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிளேயர் தான். பட் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாங்களா இல்லையா நம்ம வந்து ஆஃப்டர் டாஸ் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி பண்ணலன்னா அவங்களால பெருசா ஸ்கோர் பண்ண முடியாது. அதிகபட்சமா ஒரு 10 பாயிண்ட் வேணா வாங்கி கொடுக்க முடியும். அடுத்து சனா ஒரு அந்த டீம்ல வந்து ஒரு ஃபாஸ்ட் போலர் அப்படின்னு சொல்லலாம், மீடியம் ஃபாஸ்ட் தான். ஓரளவுக்கு வந்து எல்லா மேட்சுமே கொஞ்சம் விக்கெட் டேக்கிங் போலரா இருக்கிறாங்க. ஒரு 5 மேட்ச் நடக்குன்னா ஒரு 3 T20ல விக்கெட் எடுத்துருவாங்க எல்லா மேட்சுமே. ஸோ அவங்க கிட்ட இருந்து குறையாம நம்ம ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஏன்னா விக்கெட்டே விடாமலாம் இந்தியாவால வின் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 விக்கெட் 6 விக்கெட் இந்த மாதிரிலாம் விக்கெட் வந்து கண்டிப்பா இந்தியா விடுவாங்க. அடுத்து சாந்து அந்த டீமோட ஒரு மெயின் ஸ்பின்னர் ரோல் வகிப்பாங்க. கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து நீங்க தாராளமா ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். அடுத்து இக்பால் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் போலர் தான். கண்டிப்பா ஒரு விக்கெட் எல்லாருக்கிட்ட இருந்துமே எனக்கு தெரிஞ்சு இந்தியா வந்து விக்கெட்டே விடாமலும் ஆட மாட்டாங்க. அடுத்து பேக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் போலர், இவங்க கிட்ட இருந்து நீங்க 2 விக்கெட் கூட எதிர்பார்க்கலாம். ஏன்னா டெத்ல தான் வந்து இவங்க தான் அட்டாக் பண்றாங்க. உமன்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் டெத் இப்படிங்கிறதுலாம் பெருசா வேல்யூ கிடையாது நம்ம மென்ஸ் கிரிக்கெட் மாதிரி. இருந்தாலும் கண்டிப்பா 2 விக்கெட் அவங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து ஹசன் இருந்து மேபி ஒரு கேம் சேஞ்சரா இருக்கலாமே தவிர விக்கெட் வந்து பெருசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்க கிட்ட இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. பாகிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் நல்லா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிடாதாருக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். அதே மாதிரி சனாக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். அதே மாதிரி இக்பாலுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். இந்த 3 பேருக்குமே என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. கேம் சேஞ்சரா இந்த ஸ்பின்னர் ஹசனை வந்து நீங்க வந்து கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த நிடாதாரு, அதுக்கப்புறம் வந்து ரியாசு, அதுக்கப்புறம் வந்து பேகு, இவங்களால சூஸ் பண்ணீங்கனாலே ஒரு 4 பிளேயரை சூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு 250+ பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால கரெக்டா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ வந்து டெமோ டீம் பார்த்துருவோம். ஏன்னா இந்த மாதிரி லீக்கு வந்து டெமோ டீம் பார்க்கறது ரொம்ப அவசியம். அதனால நம்ம கண்டிப்பா டெமோ டீம் பார்த்துடலாம். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பாகிஸ்தான் விக்கெட் கீப்பிங் தான் போட்டிருக்கேன். அலியை போட்டிருக்கேன். கவுரு, மந்தனா, ஜெமிமா ரோட்ரிகஸ், தீபி சர்மா, பூஜா வெஸ்டேகர், ராதா யாதவ், ஸ்ரேயங்கா பட்டேல். நிறைய பேர் ரேணுகா சிங் எடுத்துட்டு வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ரியாஸ், அடுத்து நிடாதாரு, பேக். ஸோ சேஃபான டீம் தான் போட்டிருக்கோம். இந்தியால இருந்து 7 பிளேயரும் பாகிஸ்தான்ல இருந்து 4 பிளேயரும் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணிக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். நம்ம ஆல்ரெடி கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிள் யாருக்கெல்லாம் இருக்கு நம்ம பார்த்ததுதான். இங்க ஒரு சுருக்கி ஒரு 4 பேர் வந்து ஸ்மால் லீக்கு கொடுத்துருக்கிறேன். கேம் சேஞ்சரா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹேம்லதா, ஸ்ரேயங்கா பட்டேல் இந்தியா சைட்ல இருந்து, சனா அண்ட் இக்பால் வந்து பாகிஸ்தான் சைட்ல இருந்து நீங்க கேம் சேஞ்சரா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். கேம் சேஞ்சர்னா அந்த மேட்ச் வின்னிங் கொடுப்பாங்க சொல்ல, நம்ம ஃபேண்டசிக்கு ஒரு கேம் சேஞ்சரா இருப்பாங்க. கண்டிப்பா இந்த 4 பேர்ல அட்லீஸ்ட் 1 or 2 பிளேயர் வந்து நல்ல பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா ட்ரை பண்ணீங்கன்னா ஈஸியா வின் பண்ணலாம். ஸோ உமன்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் 11க்கு 11 பிளேயருமே சேஃபாலாம் எடுத்துட்டு வருவாங்க. அதனால கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து கவனமா ட்ரை பண்ணுங்க. ஃபைனல் டீம் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். மறக்காம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க. நம்மளுடைய எல்லாரும் ரசிகர்களுமே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஏன்னா இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பா நம்ம எல்லா மேட்சும் கொடுத்துட்டு இருக்கோம். டிஎன்பிஎல்ல இருந்து ஒரு நல்ல ஒரு லீக் எல்லா மேட்சும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு தேவை உங்களுடைய சப்போர்ட் பிளஸ் லைக். ஸோ மறக்காம பண்ணிருங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.